ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 309 வேக்கன்சி. ஓகேங்களா? அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஓகேங்களா? அதான் போஸ்ட் நேமு. 309 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. யூஆர் கோட்டாக்கு 125 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 30ம், ஓபிசிக்கு 72ம், எஸ்சிக்கு வந்து 55ம், எஸ்டிக்கு வந்து 27ம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வேகன்சியும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுறங்க. ஓகேங்களா? அதே போல் பிடபிள்யூடி கேட்டகரி சி டைப் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து யார் வராங்க அப்படின்றத அங்கே தெளிவாக அந்த டேபிள் வந்து பார்த்துக்குங்க. ஆசிட் அட்டாக் விக்டம்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் 3 இயர்ஸ், அதாவது பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பிஇ பிடெக். ஓகேங்களா? இன்ஜினியரிங் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு செமஸ்டர்லையாவது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ கம்பல்சரி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே போல் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எழுத தெரியணும், அதே போல் பேச தெரியணும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் 10த்லேயோ 12th ஸ்டாண்டர்ட்லையோ இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரிக்கு வந்து. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் டு அப்ளைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களுமே அப்ளை பண்ணலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மே 2025 கணக்கு படி. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் சொல்லியிருக்காங்க 5 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்குங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 25 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 24 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ இன்னும் டைம் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் சிபிடிக்கான அந்த எக்ஸாம் டேட் டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலோன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இதுக்கு இந்தியன் நேஷனல்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறீங்க, அதாவது ரிசல்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு படி. ஓகேங்களா? 24/5/2025 அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்து வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரீங்கன்னா மட்டும் அப்போ கம்பல்சரி நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிருக்கணும், நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்லாம் வந்து சிபிடி எக்ஸாமுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சிபிடி எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் குவாலிஃபைங் வாய்ஸ் டெஸ்ட் இன்க்ளூடிங் சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதை மாதிரிலாம் வந்து இருக்கும். அது தேவையை பொறுத்து நாங்கள் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு சிபிடி தான் வந்து அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து தேவையை பொறுத்து நாங்கள் வைப்போம், அதை பேஸ் பண்ணி தான் ஓவராலாக இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிபிடிக்கு வந்து அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாகவும் இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது ஆக்டிவ் இருக்கிற இமெயில் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. சிபிடிக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் அங்கேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஓவராலாக அந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா செலக்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரோல் நம்பர் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஓகேங்களா, இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கும் அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதே போல் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் எங்கே போஸ்ட் போட்டாலும் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட் வில்லிங்காக இருக்கிற கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூலம் தான், அதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. கேரியர் பேஜில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், எப்படிலாம் வந்து ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் சைஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைன் மோடு தான். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இல்லை நீங்கள் வந்து இந்த ஏஐஐயில் அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா, அதே போல் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஓகேங்களா, இத்தனை கேட்டகரிக்கு அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரி இது இல்லாத நீங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து எடுத்திருக்கீங்கன்னா எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரிக்கு எல்லாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எலிஜிபிலிட்டிலாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் வந்து இந்தியாவோட மேஜர் சிட்டிஸில் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது வரும், நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அதாவது கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுனா சென்னை மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து எந்த விதமான டிஏடிலாம் நாங்கள் தர மாட்டோம், நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை லாங்குவல் ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுற டேட் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25, 2025 இன்னும் டைம் இருக்குது. லிங்க் நான் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். அதே போல் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 24, 2025 சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.